பிப்ரவரி 14. தலைப்பு: ரசனைகள் மாற்றப்படுகின்றன. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. எபேசியர் 4:22. கிறிஸ்து என்னும் ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அதாவது உலகத்தில் பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று யோவான் கூறுகிறார். விசுவாசமில்லாத உலகமானது ரட்சிக்கப்படாததற்கு காரணம் அவர்கள் அறிவொளி யூட்டப்பட விரும்பவில்லை. இரத்தத்தினாலும் மாம்ச சித்தத்தினாலும் பிறந்த பழைய சுபாவம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. பழைய வழிகள், பரம்பரை போக்குகள், முன்னாள் பழக்க வழக்கங்கள் கைவிடப்பட வேண்டும். ஏனென்றால் கிருபை மரபு வழியாக பெறப்படுவதில்லை. மறுபிறப்பு என்பது புதிய நோக்கங்கள், புதிய விருப்பங்கள் மற்றும் புதிய போக்குகளை உள்ளடக்கியதாகும். பரிசுத்த ஆவியினால் புதிய வாழ்விற்கேதுவாக பிறந்தவர்கள் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகிவிட்டனர். தங்களுடைய அனைத்து பழக்கங்களிலும் பயிற்சிகளிலும் கிறிஸ்துவுடன் அவர்களுக்கு இருக்கும் உறவிற்கான சான்றுகளை கொடுப்பார்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் என உரிமை கோரும் மனிதர்கள் தங்களுடைய குணத்திலும் வழக்கமான போக்குகளிலும் அனைத்து விதமான இயல்பான குறைபாடுகளையும் விடாமல் வைத்திருக்கும் போது உலகத்தாரிடமிருந்து அவர்களுடைய நிலைப்பாடு எவ்விதத்தில் வேறுபடுகிறது? அவர்கள் சத்தியத்தை பரிசுத்தப்படுத்துகிற புடமிடுகிற ஒன்றாக பாராட்டுவதில்லை. அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கவில்லை. தங்களுடைய போக்கில் எந்த மாற்றத்தையும் செய்ய தேவையில்லை என்று ஒருவரும் எண்ணாதிருப்பார்களாக. இவ்வாறு தீர்மானிக்கிறவர்கள் தேவனுடைய பணியில் ஈடுபட தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஏனெனில் இடைவிடாமல் முன்னேற்றங்கள் செய்து இன்னும் மேலான நிலை நோக்கி தொடர்ந்து முன் செல்வதின் தேவையை அவர்கள் உணரமாட்டார்கள். சுயத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் தேவனுடைய கிரியையை தொடர்ந்து நோக்கி மனப்பூர்வமான இருதயத்துடன் தங்கள் சொந்த பிழைகளை பார்க்கும்படி அதை ஆராய்ந்து கிறிஸ்துவின் சித்தத்தை கற்றுக்கொண்டு அது தங்கள் மூலம் செய்யப்படும்படி ஜெபிக்காதவரை ஒருவரும் பாதுகாப்பாக ஜீவிக்க முடியாது. அவர்களது நம்பிக்கை தங்கள் மீது அல்ல, கிறிஸ்துவில் இருக்கிறதென்பதை காட்டுகிறார்கள். பரிசுத்தப்படுத்துகிற புடமிடுகிற சத்தியத்தை அவர்கள் புனிதமான பொக்கிஷமாக வைத்திருக்கிறார்கள். தங்கள் வார்த்தைகளையும் வழிகளையும் அதன் கோட்பாடுகளுக்கு இசைவாக கொண்டு வர அவர்கள் தொடர்ந்து தேடுகிறார்கள். சுயத்தை பரிந்துரைக்கும் எதுவும் விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது. ஏனெனில் தங்களுடைய குறைபாடுகள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் மற்றவர்களிடமும் உருவாக்கப்படும் என்பதை குறித்து அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். சுயத்தை அடிப்பணிய செய்து அதன் தடயம் அனைத்தையும் புறம்பே தள்ளி அதனிடத்தில் கிறிஸ்துவின் சாந்தம் மற்றும் மனத்தாழ்மையை நிரப்ப அவர்கள் எப்பொழுதும் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து அவருக்குள் வளர்ந்து பிறருக்கும் அதையே பகிரும்படியாக அவரிடமிருந்து ஒளியையும் கிருபையையும் சேகரிக்கிறார்கள். ஆமேன்.